வணக்கம் மகளே. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் சாமுவேல் பொற்கலை தம்பதிகள். இந்த தம்பதிகளுடைய 9 வயது மகன்தான் கிஷோர். இவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. கடந்த வருடம்தான் சாமுவேல் உயிரிழந்து விட்டார். இதனால் அவருடைய மனைவியான பொற்கலை தான் வேலைக்கு சென்று தன்னுடைய ஒரே மகனான கிஷோரை வளர்த்து வந்திருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட பொற்கலை வேலைக்கு சென்றிருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பள்ளி விடுமுறை. இதனால் கிஷோர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பகுதியில் விளையாடியிருக்கிறார். வழக்கம் போல விடுமுறை நாட்களில் காலை விளையாட செல்லக்கூடிய மகன் சாயந்தரம்தான் வீட்டுக்கு வருவது வழக்கம். அதே போலதான் நேற்று மாலையும் அம்மாவான பொற்கலை வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் மகனான கிஷோரோ விளையாட சென்றவன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பொற்கலை அவருடைய நண்பர்களுடன் வீட்டுக்கெல்லாம் சென்று விசாரித்திருக்கிறார். அவர்கள் எல்லாமே நாங்கள் எப்போவோ வந்துவிட்டோமே, இன்னுமா கிஷோர் இன்னும் வரவில்லை என கேட்டிருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த பொற்கலை அவர்கள் விளையாடச் சென்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று பார்த்திருக்கிறார். அங்கு தன்னுடைய மகனை காணவில்லை. தன்னுடைய உறவினர்களிடம் அழைத்து பல இடங்களிலும் அந்த கிராமம் முழுவதும் தேடி பார்த்திருக்கிறார்கள். கிஷோருடைய நண்பர்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து கிஷோரை தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எங்கு தேடியும் கிஷோர் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்த பொருட்களை உடனடியாக இரவே பண்ருட்டி காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய மகனை காணவில்லை என புகாரம் அளித்திருக்கிறார். தமிழகத்தில் பல இடங்களில் தற்போது குழந்தைகள் கடத்தப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனால் இந்த கிஷோரும் கடத்தப்பட்டு விட்டாரா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இரவே அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கிஷோர் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடக்கூடிய காட்சிகளும் தன்னுடைய நண்பர்களுடன் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகியிருந்தது. போலீசார் அதனை கைப்பற்றி அது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இப்படி இரவே கிஷோரை காணவில்லை என ஒட்டுமொத்த ஊரும் தேடியது. ஆனால் இன்று அதிகாலையோ பக்கத்து ஊர் ஏரியில் ஒரு சிறுவனின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. உடனடியாக பண்ருட்டி போலீசார் அங்கு சென்று அந்த சடலத்தை கைப்பற்றி பார்க்கும்போது அது காணாமல் போன 9 வயது சிறுவனான கிஷோர் என்பது தெரிய வந்தது. உடனடியாக இந்த தகவலை கிஷோரின் தாயாரான பொற்கலைக்கு தெரியப்படுத்தினார்கள். அவர் தன்னுடைய மகன் இறந்து விட்டானா என்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து மயங்கி விழுந்துள்ளார். உடனே அவருடைய உறவினர்கள் எல்லாருமே அவருடைய முகத்தில் தண்ணி தெளித்து அவளை மயக்கத்தை தெளிய வைத்து அவரை அந்த பகுதிக்கு கூட்டி வந்தனர். அங்கு தன்னுடைய மகனுடைய உடலை பார்த்து தாயார் கதறி எழுதது காண்போரையே கண்கலங்கச் செய்தது. போன வருடம்தான் என்னுடைய கணவனை இழந்தேன், இந்த வருடம் என்னுடைய மகனையும் நான் இழந்து விட்டேன். நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என தன்னுடைய நெஞ்சில் அடித்து அந்த தாயார் அழுது காண்போரையே கண்கலங்கச் செய்தது. அதன் பிறகு இறந்து போன கிஷோருடைய உடலை கைப்பற்றிய போலீசார் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கிஷோர் கடத்தி வந்து கொலை செய்யப்பட்டாரா, அல்லது அவர் ஏரியில் குளிக்கும்போது தவறி விழுந்து இழந்தாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்பது போன்ற பல கோணங்களில் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். 9 வயது சிறுவன் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.